சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் ஆதரவற்றோருக்கு தேவையான மளிகை பொருட்கள் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் வழங்கப்பட்டது. கோடம்பாக்கம் சாமியார் மடம் பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆகியோருக்கு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அமைப்பு இணைந்து உதவிகள் வழங்கின. 25 நபர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் ஜிபி நிறுவன நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை 22 பேருக்கு வழங்கினார். இரு திருநங்கைகளுக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் பெற ஏற்பாடு செய்யப்பட்டு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. பயனாளிகள் அனைவரும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் அமைப்புக்கும் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அமைப்புக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிகளை புதுவை ஜெமினி அரிமா சங்கம் ஒருங்கிணைத்து சிறப்பித்தது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான மணிவண்ணன், தொடர்ந்து 22 மாதங்களாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ரேஷ்மா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இந்த நிகழ்வு 22வது மாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் திருநங்கைகள், மனநலம் பாதிக்கப்பட்டோர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாதம் மாதம் மளிகை பொருள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டிரைவிங் லைசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக 2 திருநங்கைகளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிதி உதவி வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற நியூஸ்7 அன்பு பாலம் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.